வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பூஜிதா தேவி. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அவர்களுக்கான மதிப்பெண்களும் வழங்கப்பட்டாச்சு. அடுத்து என்ன படிக்கலான்ற மிகப்பெரிய கேள்வி பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக CA, CMA, CS போன்ற படிப்புகளுக்காகவே பிரத்யேகமா முழு நேர கல்லூரியாக இயங்கிக் கொண்டிருக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி குறித்து தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சுமார் 2.5 ஏக்கரில் பறந்து விரிந்த பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த கல்லூரி மேலாண்மை கல்வியை வழங்கும் குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 8 வகுப்பறைகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தலா 60 மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயிலும் அளவுக்கான கட்டுமானம், சுத்தமான காற்று, சுகாதாரமான வளாகத்துடன் தொலைதூர மாணவர்கள் தங்கி படிக்க விடுதி என மாணவர்களின் மனம் கவர்ந்த கல்லூரியாக திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நம்ம காலேஜ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையில் ஃபுல் டைம் காலேஜாக கொண்டு வரப்பட்டது. நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CA, CMA, CS இந்த 3 கோர்ஸும் டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. உள்ளூர் மாணவர்களுக்கு பேருந்து வசதி, இணைய தொழில்நுட்பங்களை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே வைஃபை வசதி என தனித்துவம் மிக்க கல்லூரியாய் திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுடன் அறிவை பெருக்கிக் கொள்ள தலைசிறந்த நூலகம், பயிற்சியால் மெருகேற்ற கணினி ஆய்வகம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாணவர்களை உருவாக்கி வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். myself ஜெயஸ்ரீ. இங்க வந்து CA ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து CA, CMA குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ். அவங்களோட அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸாக எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டெஸ்டர்ஸ் இருக்கு. ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு கரெக்டாக போகிறதுனால எங்களோட லெவலில் நாங்கள் எப்படி இருக்குன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 hours வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எங்கள் ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே 4 hours ஸ்டடி டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் கூட இருக்காங்க. சோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா என்னென்ன டவுட்ஸ் வருதோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. CA ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ எவ்ரிவன், ஐம் ஷோபிகா. நான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் CMA இன்டர்மீடியட் படிக்கிறேன். BCom ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் PSGR கிருஷ்ணமால் காலேஜில் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணும் போதே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் நான் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து பார்ட் டைம் கிளாஸஸ் தான் இருந்துச்சு. 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணும் போது தான் எனக்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி தெரிய வந்துச்சு. அதோட மெயின் ஃபோக்கஸ் நான் ஏன் பண்ணேன்னா அப்படின்னா ஃபுல் டைமாக நம்மளுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மை 3rd இயர் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு இங்கே பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தனால என்னால் அங்கே ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து மோஸ்ட்டாக எனக்கு கண்டக்டாக பண்ணாங்க. கிளாஸில் எப்படி கிளாஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லேயும் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நான் சொல்லணும்னா எங்களுக்கு வந்து ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் அல்லாத படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க தான் மாணவர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக CA, CMA, CS போன்ற படிப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த படிப்புகள் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த CA, CMA, CS படிப்புகள்லாம் என்ன, இதை யாரெல்லாம் சார் படிக்கலாம்? அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து டிகிரி படிக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பெற்றோர்கள் வந்து என் பையனும் டிகிரி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் அந்த நிலை மாறிடுச்சு. இப்போ பெற்றோர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா என்னுடைய குழந்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அறிவியல் துறையில் மருத்துவம் மாதிரியான படிப்புகள், இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகள் அல்லது சட்டம், BArch அந்த மாதிரியான படிப்புகள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த CA, CMA மற்றும் CS படிப்புகள்.
இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். +2 முடித்த ஒரு மாணவர் எடுத்து படிக்க போகிற ஒரு படிப்பு. அதாவது +1 +2ல எந்த குரூப் வேணால் படிச்சிருக்கலாம். பயோமேக்ஸ் படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான படிப்புகள் படிச்சிருக்கலாம், அல்லது அக்கௌண்டன்சி காமர்ஸ் மாதிரியான வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளும் படிச்சிருக்கலாம். மொத்தத்தில் +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கிற ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து CA என்று சொல்லப்படுகின்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதாவது CMA அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது CS கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 படிப்புகளுமே இந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 படிப்புகளில் எந்த ஒரு படிப்பை எடுத்து படிக்கிற மாணவரும் ஆடிட்டிங் துறையில் சிறந்து விளங்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆடிட்டிங் துறைனா என்ன அப்படின்றதுனுடைய விளக்கமும் நம்ம பார்க்கணும். ஒரு லாபகரமாக இயங்கும் நிறுவனம், அதாவது வருமானம், செலவு, அந்த நிறுவனங்களில் ஏற்படுகின்ற லாபம், இந்த விஷயங்களெல்லாம் கணக்கிடுவதற்கு அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் படிப்புகளை படித்த மாணவர்களுடைய உதவி தேவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள், ஒரு சிறு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது பெரிய நிறுவனமாக இருக்கலாம், அவங்களுடைய வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே செல்லும் பொழுது அவர்களால் தனித்து இயங்க முடியாது. அந்த நிறுவனத்தை அவர்களாலேயே வழி நடத்தி செல்ல முடியாது. அவர்களுக்கு நிச்சயமாக CA CMA அல்லது CS படித்தவர்களுடைய உதவி தேவை. அது வந்து கட்டாயம். ஸோ அந்த வகையில் தான் நம்மளுடைய அரசு வந்து சட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய வருமான வரி தாக்கலோ அல்லது GST சம்மந்தப்பட்ட வடிவங்களை தாக்கல் செய்வது அப்படின்றது அவங்களால சுயமாக பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய உதவியோடு தான் பண்ண முடியும். அவங்க ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸ்லாம் CA CMA படித்தவர்களுடைய கையொப்பம் வந்து நிச்சயமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த படிப்புகள் வந்து அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு படிப்புன்னு சொல்லலாம். இந்த படிப்பை முடித்தவர்கள் வந்து சுயமாக ப்ராக்டிஸ் செய்யும் வாய்ப்புகளும் இருக்கிறது, அல்லது பெரிய நிறுவனங்களில் அந்த நிறுவனங்களை வழி நடத்தி செல்ல போகின்ற வேலை வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசாங்க நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் அல்லது வங்கி மாதிரியான நிதி சார்ந்த நிறுவனங்கள்லையும் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. 12th பாஸ் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் இந்த கோர்சஸ்லாம் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும்னா எத்தனை வருடத்தில் அவங்க வந்து இந்த படிப்பை முடிக்கலாம் சார்? இல்லை, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் படிக்க முடியும், உடனடியாக சேர்ந்து படிக்க போகிற ஒரு படிப்பு. ஆனால் டிகிரி முடித்த மாணவர்களும் இந்த படிப்பை எடுத்து படிக்க முடியும். +2 முடித்த மாணவர் வந்து CA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் படிக்க போகிற ஒரு படிப்பு. ஏன்னா CA படிப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 நிலைகளில் வழங்கப்படுகிறது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்றது தான் இதனுடைய 3 நிலைகள். +2 முடித்த உடனே ஒரு மாணவர் வந்து ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்து அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸை எழுதணும். அந்த பேப்பர்ஸில் வந்து தேர்ச்சி பெற்ற பிறகு அதற்குடைய அடுத்த நிலை அப்படின்றது இன்டர்மீடியட். இந்த இன்டர்மீடியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நிலைகள் இருக்கும், 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 பேப்பர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 8 பேப்பரும் பாஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களப்பயிற்சி, படிப்பை முடித்த உடனே நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஆனால் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரைனிங் அவங்க எங்கே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய அலுவலகத்தில் அவங்க வந்து அவர்கள் என்ன வேலையை செய்கிறார்களோ அவர்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அந்த வேலைகளை வந்து இவங்க கற்றுக்க போகிறாங்க. இது இவங்களுடைய 3 வருட கால களப்பயிற்சி. இந்த 3 வருட கால பயிற்சியில் ஒரு 2.5 வருட கால பயிற்சியை முடித்த பிறகு மாணவர் வந்து அவங்களுடைய ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்கிற இறுதி தேர்வுக்கு வந்து தயாராகிறாங்க. இந்த இறுதி தேர்வுலையும் அவங்களுக்கு மொத்தம் 8 பேப்பர்ஸ் இருக்குது. இந்த 8 பேப்பரையும் முடித்த மாணவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் இந்த நிறுவனத்தில் உறுப்பினராகி ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆடிட்டர்ஸாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வேலைக்கும் செல்ல முடியும். மொத்தத்தில் +2 முடித்த மாணவர் வந்து CA படிப்புகளை வந்து 5 வருட காலம் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலையும் 2 முறை தேர்வுகள் நடத்தப்படுது. மே அல்லது நவம்பர் மாதங்களில் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பருவத்தில் வந்து இதற்கான தேர்வுகளை எழுத முடியும். அதே மாதிரி இந்த படிப்புகளில் ஒவ்வொரு தாள்கள்லையும் மாணவர்கள் வந்து 40 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும். அது மட்டும் போதாது, அந்தந்த நிலைகளில் 50% அப்படின்றது அக்ரிகேட் மார்க்ஸாக அவங்க வந்து எடுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40 பேப்பர் எடுத்திருந்தாலும் அந்த 4 பேப்பருடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேலே இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகேட் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகேட் 50% மேலே இருக்கும்போது தான் அடுத்த நிலைக்கு அவங்க செல்ல முடியும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால மாணவர்கள் வந்து தேர்வுக்காக மட்டும் படிக்கக்கூடாது, தேர்ச்சிக்காக மட்டும் படிக்கக்கூடாது, இதில் நிபுணத்துவம் பெற்று படிக்கணும் அப்படின்றதுனால இந்த படிப்புகளை வந்து இந்த மாதிரி அக்ரிகேட் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த படிப்பை டிகிரி முடித்த மாணவராக இருந்தால் CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் டிகிரி முடித்த மாணவர் வந்து 3.5 வருட காலத்திலே முடிக்க முடியும்.
குறைந்தபட்சம் நான் சொல்கிறது, ஒருவேளை மாணவர்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ இல்லை வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் அதை எக்ஸாம்ஸ் எழுதலாம், ப்ரிப்பரேஷன்ஸ் குறைவாக இருக்குன்னா அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் டியூரேஷன், மினிமம் டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு 3.5 வருட காலத்திலேயே டிகிரி முடித்த மாணவர் வந்து இந்த படிப்பை எடுத்து படிக்க முடியும். ஒரு காலர் பார்த்துட்டு பேசிடலாம். பாலசுந்தரம் ஃப்ரம் திண்டுக்கல். வணக்கம் பாலசுந்தரன், சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். மேடம், என் பொண்ணு பேர் பி ரூபதர்ஷினி. தொடர்ந்து பேசலாம். மேடம், என் பொண்ணு இப்போ வந்து இது ப்ளஸ் 2 முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் 2 ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து 516 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து பிபிஏ ஏர்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை படித்தா யூஸ் இருக்கா மேடம்? எப்படி அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா மேடம்? ஓகே, பிபிஏ படிச்சா ஸ்கோப் இருக்குமா அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஏசிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்க மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய டிகிரி சம்பந்தமான விளக்கங்களை வந்து வேற ஒரு கல்வி ஆலோசகர்கள் மூலமாக நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சிஏசிஎம்ஏ 2 படிப்புகளுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்கிற இந்த படிப்பு தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் வழங்குறாங்க. இந்த படிப்பை முடித்த ஒருத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி சிறு நிறுவனங்கள் ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் அல்லது அரசு நிறுவனங்கள், வங்கிகள் மாதிரியான அனைத்து துறையினருக்கும் உதவ போகின்ற ஒரு நபர். அவங்களுடைய உதவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே லாப நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வருமானம் எவ்வளவு, அவர்களுடைய செலவு எவ்வளவு, அவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகள் எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஆராய்வது. குறிப்பாக சொல்லணும்னா அக்கவுண்டிங் அல்லது ஆடிட்டிங், அப்படி இல்லைனா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் மாதிரியான டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, அப்படி இல்லைனா அந்த நிறுவனங்களுக்கான நிதி மேலாண்மை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் விஷயங்களில் அவங்களுக்கு வந்து அறிவுரைகளை வழங்குவது. பொதுவாக பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரிச்சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த நிறுவனத்தை வழிநடத்த போகிறவங்க தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் 2வது நிலையில் நம்ம சொல்கிற படிப்பை பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பை முடித்த ஒரு நபர் பெரிய நிறுவனங்கள், குறிப்பாக பெரிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அறிவுரை வழங்கக்கூடிய வேலைகளை தான் செய்ய போகிறாங்க. ஸோ எல்லா நிறுவனங்களுமே அவங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நிறுவனம் லாபகரமாக இயங்க முடியாது. அந்த வகையில் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பை படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களுடைய செலவினங்களை எப்படி கட்டுப்படுத்துவது, அதே போல் ஒரு நிறுவனம் வந்து உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி பொருட்கள், அந்த பொருட்களுடைய அடக்க விலை என்ன, அந்த பொருட்களை வந்து நம்ம என்ன விலைக்கு விற்க வேண்டும், என்ன விலைக்கு விற்றால் நிறுவனத்தினுடைய லாபமும் அதிகமாகும், அதே சமயத்தில் விற்பனையும் அதிகமாகும் அப்படின்ற வகையிலெல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு வந்து அவங்க அறிவுரை வழங்க போகிற ஒரு படிப்பு தான் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த சிஏ படிப்புகளை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிப்பை பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் இந்த படிப்புக்குள்ளே நுழைய முடியும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் சிஏல சொன்ன அதே மாதிரியான நிலைகள் தான், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் முடித்த ஒரு மாணவர் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க. களப்பயிற்சி படித்த பிறகு அவங்க என்னென்ன வேலைகளை செய்ய போகிறாங்களோ அதை படிக்கும்பொழுதே ஒரு கற்று தேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ப்ராக்டிக்கலாக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது தான் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத கால பயிற்சியை வந்து எடுத்தாவே போதும். ஸோ இப்போ இந்த 15 மாத கால பயிற்சியை அவங்க எங்கே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் எடுக்கலாம், அல்லது 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனங்களில் போயிட்டு நேரடியாக இதற்கான பயிற்சிகளை வந்து அவங்க எடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான களப்பயிற்சி வந்து காலம் குறையுது அப்படின்றதுனால இந்த படிப்புகளை +2 முடித்த ஒரு மாணவர் 3.5 வருட காலத்திலே படித்து முடிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதற்கு அடுத்த நிலையான ஃபைனல். ஸோ இந்த நிலைகளை கடந்து தான் அவங்க வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக முடியும். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிஏ படிப்புகள் போலவே இதற்கான தேர்வுகள் வந்து வருடத்தில் 2 முறை, மே அல்லது நவம்பர் மாதங்களில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி 40 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி, ஆனால் 50% மேலே நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்தால் தான் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டுத்தொகையில் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 50% அண்ட் அபவ் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த படிப்பை முடித்தவராக உங்களை வந்து கருதுவாங்க. ஒரு காலர் பார்த்துட்டு பேசலாம். அருண் ஃப்ரம் திருச்சி. வணக்கம் அருண், சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். உங்க அப்பா பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ. பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ எடுக்கிறான் மேடம், பிகாம் சிஏ. ஹலோ, தொடர்ந்து பேசலாம் அருண், இணைப்புல இருக்கீங்க. ஆமா மேடம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பிகாம் சிஏ தேடுறாங்க, எப்படி மேடம் அது தெரியல. ஹலோ, உங்களோட கேள்வி என்ன சார்? பையன் வந்து பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்காங்களா இப்போ?
இந்த பிகாம் இப்போ 410 மார்க் மேடம். +2ல 410 மார்க் எடுத்திருக்காங்களா? சிஏ படிக்கணும்னு விருப்பம். ஆமா மேடம். ஓகே. ஆனா இப்போ பிகாம் சிஏ சேர்ந்திருக்காங்களா? இல்ல தெரியல மேடம், நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் மேடம் பிஷப் காலேஜ்ல. ஓகே. உங்களுடைய சந்தேகம் என்ன? இது குறித்து உங்களுடைய சந்தேகம் என்ன? பையன் இது வந்து பிகாம் சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எடுக்கிறாங்க சார். ஓகே. நான் கேட்குறேன் அதான் என்ன படித்தா எப்படி வேலை கிடைக்குமா சார் கேட்குறேன் மேடம். சரி. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஓகே. +2 முடித்த ஒரு மாணவர் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை எடுத்து படித்தார்னா அவர் வந்து ஆடிட்டர் ஆக முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் வந்து ஆடிட்டர் அப்படின்றவங்க சிறிய நிறுவனங்களில் ஆரம்பித்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய அக்கௌண்டிங், அவங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் மாதிரியான விஷயங்கள்ல அந்த நிறுவனங்களுக்கும் இல்லை ஒரு தனிநபருக்கும் உதவி செய்ய போகின்ற ஒரு தொழிற்படிப்பு. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டெசிக்னேஷன். ஓகே. எப்படி நம்ம வந்து மருத்துவர், இன்ஜினியருக்கு ஒரு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கோ அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்தவங்களுக்கும் நம்மளுடைய சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்குது. இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெளிநாடுகள்லையும் எல்லா இடத்துலையும் வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடைக்கிற ஒரு படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. இப்போ உங்களுடைய மகன் எடுத்திருக்கிற படிப்பு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ அப்படின்ற ஒரு பட்டப்படிப்பு. அது வந்து ஒரு அகாடமிக் கோர்ஸ், கிராஜுவேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு. உங்கள் பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் +2 முடித்த உடனே சிஏ கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும். அல்லது இப்போ நீங்கள் வந்து பிகாம் சிஏல ஏற்கனவே சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிகாம் சிஏ அப்படின்றது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு பட்டப்படிப்பு. அந்த பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீங்கள் வந்து மீண்டும் இந்த சிஏ படிப்புகளெல்லாம் வந்து சேர்ந்து படிக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் சில பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பட்டப்படிப்புகளை வந்து பல்வேறு வகைகளில் வழங்குறாங்க. பிகாம் ஜென்ரல், ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ அப்படின்ட்டும் கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பட்டப்படிப்பு. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ற ஒரு பட்டப்படிப்பு. ஓகே. ஸோ டிகிரி பிடித்த மாணவர்களும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை எடுத்து படிக்க முடியும். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது பிகாம் சிஏன்ற ஒரு பட்டப்படிப்பு. ஒரு காலர் பார்த்துடலாம் சார். மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ +2 படிச்சுட்டு சிஏ பண்றது நல்லதுங்களா இல்ல பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ, ஓகே, அவங்க சிஏ பண்றது நல்லதுங்களா? ஓகே சார், இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதுவும் இப்போ +2 ரிசல்ட்ஸ் வர வந்திருக்கு. பேரண்ட்ஸ்குள்ள மைண்டில் இது ஓடிட்டே இருக்கும். பொதுவாக இந்த கல்வி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகளுக்கும் நுழைவு அப்படின்றது +2 முடித்த உடனே நீங்கள் இந்த படிப்பில் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு சொன்னால் +2 பாஸ் அப்படின்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டிகிரி படிப்புகளை முடித்த பிறகு இந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் +2 முடிச்சுட்டு அவங்க டிகிரி படிச்சுட்டும் இந்த படிப்புகளை நிச்சயமாக எடுத்து படிக்க முடியும். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிசல்ட்ஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த படிப்புகளை எடுத்து படிக்கும் நபர்களுடைய எண்ணிக்கை வகையில எடுத்து பார்த்தாலும் சரி, +2 முடித்த மாணவர்கள் தான் இந்த படிப்புகளை வந்து அதிக அளவில் எடுத்து படிக்கிறாங்க. எடுத்து படிக்கும் மாணவர்களில் அதிக அளவு தேர்ச்சியும் பெறுறாங்க. டிகிரி படிக்கிற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து +2 முடிச்சுட்டு டிகிரிக்குள்ளே போகும்போது நிறைய டைவர்ஷன்ஸ், அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியாலலாம் என்கேஜ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஏ படிப்புகளுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சில அவங்களுக்கே ஒரு இதுவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நேரம் வந்து பொழுதுபோக்குக்காக அதிகமாக செலவு பண்ணி அந்த படிப்புகளில் வந்து கவனத்தை குறைவாக செலுத்துகிறாங்க. இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. உச்சக்கட்ட நாலேஜ் வந்து அவங்களுக்கு இந்த துறை சார்ந்து இருக்கும் அப்படின்றதுனால அதிக அளவு நேரத்தை செலவு பண்ணி படிக்கணும். டிகிரி படித்து விட்டும் இந்த படிப்புகளை படிக்கலாம். என்னுடைய சஜஷன் +2 முடிச்சுட்டு உடனே சேர்றது. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிகிரி படிச்சுட்டும் இந்த படிப்புகளை நிச்சயமாக எடுத்து படிக்கலாம். ஆல்ரைட். ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எங்கே இருக்குது, எவ்வளவு ஆண்டு காலமாக முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு இருக்கு சார்? நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல இருக்கு. நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா கடந்த 2005ஆம் ஆண்டு நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் வந்து மாணவர்கள் படித்து முடித்த பிறகு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்த சமயத்தில் நமது கல்வி அறக்கட்டளை மூலமாக தொடங்கப்படும் கல்லூரி எந்த வகையான படிப்புகளுக்கு
பயிற்சியை வழங்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ அதிக அளவில் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு தான் நம்ம பாடத்தை நடத்தணும் அப்படின்ற முடிவை எடுத்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் இல்லை பொறியியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு அந்தந்த துறைகளில் மட்டும்தான் வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அந்த துறைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வேலை இழக்கக்கூடிய நிலைகளும் வருகிறது. ஆனால் இந்த அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை மாணவர்களுடைய உதவி பார்த்தீங்கன்னா எந்த வகையான நிறுவனங்கள்லையும் இவர்களுடைய உதவி தேவைப்படும். மருத்துவமனையாக இருக்கலாம், தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கலாம், கல்வி நிறுவனமாக இருக்கலாம், கேளிக்கை நிறுவனமாக இருக்கலாம், மீடியா சார்ந்த நிறுவனமாக இருக்கலாம். எங்கெல்லாம் வருமானம், செலவு, லாபம், வரி அப்படின்ற வார்த்தைகள்லாம் கேட்குறோமோ அந்த இடத்துலலாம் இந்த அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை மாணவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த வகையில் அந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு நிறைய பேர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அந்த துறையினுடைய விழிப்புணர்வு ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு ஆராயும் பொழுது இந்த படிப்புகளுக்கு ஒரு முழு நேர கல்லூரி இல்லை அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் இந்த படிப்புகளை பகுதி நேரமாக படிக்கிறாங்க. ஸோ இப்போ பகுதி நேரமாக படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. பார்ட் டைம் ஜாப்ஸ் போக ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை பார்ட் டைமில் வேற ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸை சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வு இல்லை அப்படின்றதான் இதற்கான உண்மையான காரணம். ஸோ அந்த வகையில் நம்மளோட கல்லூரி இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுக்குமான ஒரு முழு நேர கல்லூரியாக தொடங்கும் பொழுது மாணவர்கள் நல்ல ஃபோக்கஸோட இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய உதவியோட அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்து 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது நம்மளுடைய 16வது வருடம். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதற்கான பயிற்சிகளை எடுத்துட்டு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 15 வருட காலமாக முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு இருக்கீங்க. முதல்ல மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிற ஒரு காலர் பார்த்துடலாம். செந்தில் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம் செந்தில், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என் பொண்ணு +2 முடிச்சுட்டு பிகாம் பண்றாப்படி காலேஜ்ல. அது பை சைடு பிரைவேட்ல சிஎஸ்ஆ பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படி. ஓகே. இப்போ அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? அப்பார்ட் ஃப்ரம் அது அவங்க ட்ரெயின் அப் ஆகி அவங்க டெவலப் ஆகிக்கிறாங்க, அதுக்கு மேல கம்பெனி ரெக்ரூட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நீங்க சிஎஸ் படிப்புகளுக்கு தயாராயிட்டு இருக்காங்களா உங்களுடைய குழந்தை? ஆமா சார். ஆமா சார். சிஎஸ் படிப்புகள். ஓகே சார். சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சிஏ, சிஎம்ஏ படிப்புகளுக்கு ஒரு இணையான படிப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு சிஏ, சிஎம்ஏ படித்தவர்கள் ஒரு அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் இந்த நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, அவங்களுடைய காஸ்ட் கண்ட்ரோலிங் இல்லை அவங்களுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸிங்லாம் அந்த நிறுவனங்களுக்கு தேவையான வழிமுறைகளை கொடுத்துட்ருக்காங்களோ, அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிற இந்த சிஎஸ் படிப்பை முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸோடைய ஒரு ஆலோசகராக தான் இருக்க போகிறாங்க. அந்த நிறுவனங்கள் அரசு சொல்கின்ற முறைப்படி அந்த நிறுவனங்கள் நடந்து கொள்கின்றனவா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு வழி நடத்துவதற்கான ஒரு படிப்பு தான் இது. இவங்களை லாயர்ஸ்க்கு ஈக்குவலாக கூட நம்ம சொல்ல முடியும். லாயர்ஸ் கோர்ட்டில் போயிட்டு இந்த ஒரு நபருக்காக வாதாடுறாங்க அப்படின்னா இந்த படிப்பை முடித்தவர்கள் அந்த நிறுவனங்களுக்குள்ளே இருந்து அந்த நிறுவனத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்க போகிறாங்க. கம்பெனி லாயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த கம்பெனி செக்ரட்டரிஸோட உதவி இல்லாமல் அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை வெளியிடுறது, பங்குகளை விற்பனை செய்வது, அல்லது அந்த பங்குகளை பெற்ற நபர்களுடன் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வழங்குறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த கம்பெனி செக்ரட்டரிஸ் தான் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி அவங்க பார்ட்னர்ஷிப் எல்எல்பி அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மாதிரியான வகையில் தான் இந்த நிறுவனங்களை நிர்மிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த சிஎஸ் படித்தவர்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. இவர்கள் கையெழுத்திட்டு தான் இந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அரசு நிறுவனத்திற்கு தகவல்களை தெரிவிக்கிற வேலையை இவர்கள் பண்றாங்க. இந்த படிப்புகளுக்கும் நிச்சயமா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்திய அளவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் இதற்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கு. இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். கிஷோர் குமார் ஃப்ரம் எடப்பாடி. வணக்கம் கிஷோர் குமார், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காம பேசணும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் கிஷோர் குமார், டிவி பார்க்காம தொடர்ந்து பேசலாம். ஆல்ரைட். ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்கள், பாஸ் ஆன மாணவர்கள் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், சிஎம்எல்ல ட்ரைனிங்னு நீங்கள் சொன்னீங்க. 15 மாதம்னு சொன்னீங்க. 3 வருஷத்தில் இந்த கோர்ஸையும் முடிச்சிடலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? டிகிரி படித்த மாணவர்கள் எத்தனை வருஷத்தில் சார் இந்த கோர்ஸை முடிக்க முடியும்?
டிகிரி முடித்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிஏ படிப்பாக இருக்கலாம் அல்லது சிஎம்ஏ படிப்பாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு சில தளர்வுகள் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து பிகாம் பிபிஏ மாதிரியான வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளில் அவங்க டிகிரி படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 55% மேல மதிப்பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் அவர்களால் நேரடியாக டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க, நேரடியாக இன்டர்மீடியேட் அப்படின்ற நிலைகள்ல இருந்து இந்த படிப்பை படிக்க முடியும். ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலையை அவங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான தேர்வுகளும் அவங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்றாங்க அப்படின்றதுனால. ஒருவேளை அந்த நபர் வந்து அறிவியல் துறை சார்ந்த டிகிரி கோர்சஸ் படிச்சிருக்காங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் பிஇ மாதிரியான தொழில்துறைகள்லையும் அவங்க வந்து பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 60% மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலையை ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்மீடியேட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல்ஸ் அப்படின்ற நிலைகளில் வந்து இந்த படிப்பை தொடர்ந்து படிக்கலாம். ஸோ என்னுடைய அறிவுரை என்னன்னா மாணவர்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த டிகிரி படிப்பை நல்லா படிக்கணும். ஓகே, ஸோ தேர்ச்சிக்காக மட்டும் படிக்கிறது பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் படிக்கிறதுன்னு படிச்சாங்கன்னா திருப்பி அவங்க சிஏ படிக்கும்போது அதனுடைய கால அவகாசம் வந்து நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கும். அவங்க வந்து திருப்பியும் ஃபவுண்டேஷன் எழுதுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்புறம் அவங்க +2 முடிச்ச நபருக்கும் பிகாம் முடிச்சுட்டு இந்த படிப்புக்குள்ள நுழைந்த நபருக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால அவங்க வந்து டிகிரி படிப்புகளில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட இந்த படிப்புக்குள்ள வரணும். ஆனால் +2 பொறுத்த வரைக்கும் அவங்க +2 பாஸ்ன்ற ஒரே ஒரு தகுதி போதும். அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இங்கே பார்க்க போகிறதே கிடையாது. அதனால 2 வகையில் எந்த வகையில் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். பொதுவாகவே ஏகப்பட்ட மித்ஸ் உலா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக இது வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஒரு பேப்பர் அரியர் வச்சாலும் அப்படியே ஃபுல் பேப்பரையும் எழுதி ஆகணும். அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவெடுக்குமோ அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. சில பேர் வந்து பிகாம் சிஏ பிகாம் பிஏ பிகாம் சிஎஸ் போன்ற படிப்புகளை படித்தாதான் நம்மளால் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் போன்ற படிப்புகளை எளிதாக தேர்ச்சி பெற முடியும். இப்படி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, இதில் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகள் வந்து ஒரு சுலபமான படிப்பா இல்லை கடினமான படிப்பா அப்படின்றது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொழிற்படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு அப்படின்றதுனால இந்த படிப்புகளை வந்து மாணவர்கள் ஆழ்ந்து படிக்கணும். சாதாரணமாக நான் தேர்வுக்காக படிக்கிறேன், என்னுடைய +2 எக்ஸாம்ஸ் மாதிரியோ இல்லை நான் ஒரு டிகிரி கோர்ஸஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட்டை மட்டும் போட்டு படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த படிப்புகளில் தேர்ச்சி பெறுவது மிக மிக கடினம். ஒரு சிலர் வந்து தேர்ச்சி பெறுறாங்க, அவங்க வந்து 40 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தேர்ச்சி பெற்றாலும் இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வந்து அவங்க கிட்ட இருக்காது. அவங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்களால வந்து அந்த நிறுவனங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை சிறந்த முறையில் வழங்குவது மிக மிக கடினம். அந்த துறையில் அவங்க வந்து வல்லுநராகவே முடியாது. ஓகே, ஆனால் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடினமான படிப்புன்றது தவறு. இந்த படிப்புகள் வந்து இதற்கான ஃபோக்கஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதற்கேற்றார் மாதிரி தான் இது ஒரு எளிமையான படிப்பாக மாறப்போகுது. அதாவது முழு கவனம் முழு நேரமாக இந்த படிப்புக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதில் இந்த ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்றது முதல் 2 வருட காலம் நீங்கள் படிக்க போகிற படிப்பு. இந்த 2 வருட காலமும் நீங்கள் வேற எந்த விஷயத்தையும் உங்களை டைவர்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிப்புக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 2 நிலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த வேலைகளை வந்து கற்றுக்க போகிறாங்க. புக்கில் என்ன படித்தாங்களோ அதே விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறாங்க. அந்த காலகட்டத்திலையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு குறைவான நேரத்தை மட்டும் அங்கே செலவு பண்ணிட்டு பார்ட் டைமில் ஜாப்ஸ் போகலாம். ஆனால் அவங்களுடைய படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் கூடவே அவங்களோட ஃபைனல்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனையும் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 5 வருட காலமும் நான் வந்து என்னுடைய படிப்புக்கு மட்டுமே நான் டெடிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த படிப்பை முடிச்ச பிறகு அவங்க கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் வந்து மிக மிக அதிகம். ஓகே, ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போறேன் எனக்கு வேலை கிடைக்கலன்ற நிலைமை ஒன்று, அல்லது நான் இத்தனை வருஷம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி படித்த படிப்பு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலைன்னு நம்ம நினைக்கிறது என்ன, சமூகத்தில் அந்தஸ்தும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து நல்ல ஊதியமும் கிடைக்கணும் அப்படின்றது. ஆனால் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் படித்து முடிச்சுட்டு கவனத்தோட நல்ல முறையில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரேன் அப்படின்னா
மாத சம்பளமே எனக்கு ₹1,00,000 மேலே சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய கல்விக்காக நான் செலவு செய்ததும் சரி, நீங்கள் கேட்டீங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு இது ஏற்ற படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் பொதுவாக சொல்கிறாங்க நமக்குலாம் வசதி இல்லைப்பா இந்த படிப்பை படிக்க முடியாதுன்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவு செய்ய போகிறது மிக மிக குறைவு. எந்த அளவுக்கு குறைவு அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் செலவு செஞ்சதை வந்து இந்த படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது ஓரிரு மாதங்கள்லேயே அந்த செலவுகளை வந்து நீங்கள் சம்பளமாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 நிலைகளில் தான் நீங்கள் பெற்றோருடைய உதவியை நாடுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாதாந்திர ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த ஊக்கத்தொகையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய மேற்படிப்புக்கு, அதாவது உங்களுடைய ஃபைனல்ஸ்க்கும் சரி, உங்களுடைய செலவினங்களுக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ரொம்ப கடினமான படிப்புலாம் கிடையாது. அதற்கான சரியான முறையை தேர்வு செய்து படித்தால் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்கிட்ட இதற்கான பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படிப்புகளும் நிச்சயமாக ஒரு சுலபமான படிப்பு தான். ஒரு காலர் பத்திரம் தொடர்ந்து பேசலாம். குமார் ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் குமார், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வெளியில இன்ஸ்டிடியூட் சிஎஸ் பண்றதுக்கும் உங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சிஎஸ் பண்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சார், நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருடங்களாக இந்த CA, CMA மற்றும் CS படிப்புகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக முழு நேர பயிற்சியை வழங்கிட்டு வர ஒரு கல்லூரி. நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகளுடைய முதல் 2 நிலைகளான ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட்க்கு மாணவர்கள் வந்து 2 வருட காலம் இங்கே படிக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், CA படித்தவர்கள், CMA படித்தவர்கள், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான். அவங்களுடைய தலைமையில் தான் மற்ற ஆசிரியர்களும் இந்த பாடங்களை நடத்துகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால இப்போ வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்டிங்லேயும் ஆடிட்டிங்லேயும் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லேயும் சரி, இல்லை GST மாதிரியான வரிச்சட்டங்களில் இருக்கிற மாற்றங்கள் அதை உடனடியாக மாணவர்களுக்கு தெரிவிக்க போகின்ற வழிவகைகள் எல்லாம் இந்த பாடத்திட்டங்களை கொடுத்துருக்கிறதுனாலையும் சரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த படிப்புகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக முழு நேரமாக பயிற்சி அளிக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமது கல்லூரி மூலமாக படிக்கிற மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் CMA பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் 100% மாணவர்களும் தேர்ச்சி அடைகிறாங்க. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 75% மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் 75% மேற்பட்ட மாணவர்களும், இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 50% மேற்பட்ட மாணவர்களும் ஒவ்வொரு பருவத்திலையும் தேர்வுகள் நடக்கும்பொழுது தேர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. ஸோ இந்த தேர்ச்சி விகிதங்களே நமது கல்லூரியோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா இந்த துறையில் வந்து நிறைய பேர் வந்து எளிதில் தேர்ச்சி அடைவது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி, ஏன்னா நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் முழு நேரமாக ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி வகுப்புகள், தனித்தனி ஆசிரியர்கள் மூலமாக பாடம் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்குது. ஈவினிங்கில் வந்து 6 to 10 வந்து திருப்பியும் படிக்கணும். அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது, கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங் காலேஜில் என்ன பாடம் நடத்தணுமோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹாஸ்டலில் வார்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டடி சூப்பர்வைசர்ஸும் இருப்பாங்க. இவங்களும் வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பீப்புள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாணவர்கள் படிக்கிறாங்களா இல்லை படிக்கும்பொழுது அவங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அந்த மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு வழியை வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க, மாணவர்கள் வந்து கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை கிடையாது. நமது கல்லூரியில் ஒவ்வொரு மாணவருக்குமே இதற்கான பாடங்கள் வந்து அவங்களால புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களா, அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதா, இல்லைன்னா அவங்களுக்கு வேற என்ன மெத்தடில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத ஆராயிரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாராந்திர தேர்வு, மாதாந்திர தேர்வு மாதிரியான தேர்வு முறைகளும் நடைமுறையில் இருக்குது. ஸோ அவங்க தேர்வு எழுதின பிறகு அதனுடைய வேல்யூவேஷன் பண்ணி ஏன் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படின்னா சண்டேஸில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கிறது, அந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களும் இருக்கிறதுனால தான் நமது கல்லூரியிலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த படிப்புகளை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரைட், இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ரவி ஃப்ரம் சென்னை. வணக்கம் ரவி, சந்தேகங்களை மணிகண்டன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சார் சார் பிகாம் முடிச்சிருக்காப்புங்க சார். ஓகே. ஹலோ சார், பிகாம் முடிச்சிருக்காப்புங்க சார். சிஎம்ஏ படிக்க இது பண்ணியிருக்காரு. ஓகே. அதில் பெனிஃபிட் பின்னாடி CMA படிப்புகளில் இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுகிறீங்களா?
ஆமா சார். இந்த நிகழ்ச்சி முழுக்கமே நம்ம அந்த படிப்புகள் இருக்கிற வாய்ப்புகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளை முடித்த ஒருத்தர் வந்து இந்த நிறுவனத்துல உறுப்பினராகி பிராக்டிஸ் பண்ண முடியும். பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்றோம். ஓகேங்களா? அவருடைய ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே சிறிய சிறிய நிறுவனங்களை வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், அவங்களுடைய காஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரியான வேலைகளை வந்து சிஎம்ஏ முடித்தவர்கள் வந்து பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம அவங்களை ஆடிட்டர்னு சொல்கிறோம், அதுதான் அவங்களுடைய டெசிக்னேஷனும் கூட. ஒருவேளை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னால் பெரிய நிறுவனங்கள் வந்து இவர்களை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. ஓகே, சிறிய நிறுவனங்கள் கிடையாது. ஏன்னா இவர்களுடைய மாத சம்பளமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்க போகுது இந்த படிப்புகளை முடித்திருந்தாங்கன்னா. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள், ஓகே, உற்பத்தி நிறுவனமாக இருக்கலாம், சேவை நிறுவனமாக இருக்கலாம், அல்லது வந்து வியாபார நிறுவனமாக இருக்கலாம், அங்கெல்லாம் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிக அதிக அளவில் இருக்குது. ஓகே, இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளை முடித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. நம்ம இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம். இந்த படிப்பை முடித்தவர்களுடைய தேவை வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த படிப்புகள் வந்து 1949 வழங்கப்பட்டு வருது. ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த படிப்புகள் சம்மந்தமாக விழிப்புணர்வு இல்லைன்றதுனால எடுத்து படிக்கிறது இல்லை. படித்தவர்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொழில் வளர்ச்சி மிக அதிக அளவில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், கடந்த 20 வருடங்களில் வந்து நிறைய புது நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சிறிய நிறுவனமாக இருக்கலாம், அல்லது பெரிய நிறுவனமாக இருக்கலாம், அரசு நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து தொடங்கப்பட்ட எம்என்சி மாதிரியான நிறுவனமாக இருக்கலாம். இங்கெல்லாம் வந்து சிஏ அல்லது சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் ஈட்டும் பொழுது அவங்களால தனித்து செயல்பட முடியாது. நிச்சயமாக இவங்களுடைய கையெழுத்து இல்லாமல் அவங்களுடைய வரி சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். சல்மான் ஃப்ரம் திருவண்ணாமலை. வணக்கம் சல்மான், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு மித் பற்றி கேட்டிருந்தேன் சார். இந்த பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, பிகாம் சிஎஸ் இந்த மாதிரி படிப்புகள் படித்தா தான் நம்ம வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் வந்து ஈஸியாக படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மித் இருக்கே. இல்லை இதெல்லாம் கம்பல்சரியாக படித்தாதான் இதில் வந்து சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இல்லை, இப்போ நம்ம ஒரு நேயர் பேசிட்டு இருந்தார், அருண் அப்படின்றவரோட அப்பா பேசும்போது கூட கேட்டிருந்தாரு. அதாவது நமது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மூலமாக கல்லூரிகளில் வந்து பிகாம், சிஏ, சிஎஸ், அதுக்கப்புறம் பிஏ அப்படின்ற பட்டப்படிப்புகள் வழங்கப்படுவது உண்மை. ஓகே, ஸோ இந்த பட்டப்படிப்புகள் படித்தால் தான் சிஏ படிக்க முடியும் அப்படின்ற நிலை நிச்சயமாக கிடையாது. அப்படி இருந்தால் இந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது சிஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற சிஏ நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் கொடுத்துருக்கிற வழிமுறையில் பார்த்தீங்கன்னா +2 முடித்த ஒரு மாணவர் உடனடியாக இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கட்டாயமாக டிகிரி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் டிகிரி படிச்சுட்டு படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க படிக்கலாம், அது ஒரு அவங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ இந்த கல்வி நிறுவனம் சொல்லியிருக்கிற தகவல்களின்படி குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 பாஸ், அது பண்ணியிருந்தாவே போதும். ஆனால் நீங்கள் டிகிரி படித்தாதான் சிஏ படிப்புகள் படிக்க முடியும் அப்படின்றது தவறான கருத்து. படித்து விட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தொடரலாம். ஆல்ரைட், ஒரு காலர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். முத்து ஃப்ரம் திருவண்ணாமலை. வணக்கம் முத்து, சந்தேகங்களை மணிகண்டன் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். நம்ம மேக்ஸ் பயாலஜி குரூப். ஓகே, நான் டிகிரி முடிச்ச பிறகு சிஏ படிக்கலாமா, இல்லாட்டி இந்த இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா இந்த சிஏக்கு வந்து? இதுக்கு தனியாக நான் எக்ஸாம் வேற எழுதணுமா? முத்து, நீங்கள் +2ல் மேக்ஸ் பயாலஜி குரூப் படிச்சிருக்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சயின்ஸ் குரூப் படித்தவங்களும் இந்த சிஏ படிப்புகளை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் படிச்சுட்டு சிஏ படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை விட நாளுக்கு நாள் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்பை எடுத்து படிக்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் நமக்கே தெரியும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால +1 +2ல் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சுடுறோம். அதுக்கப்புறம் நமக்கான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான ஸ்கோப்பு இல்லை அட்மிஷன்ஸ் கிடைக்கல, இல்லை ஃபீஸ் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக நிறைய பேர் இப்போ சிஏ, சிஎம்ஏ கோர்சஸை எடுத்து படிக்கிறாங்க. நீங்கள் +2 முடித்த உடனே நேரடியாக சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும். நீங்கள் டிகிரி படிச்சுட்டு தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது.
அதுக்கு பெருசா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை சார்? அது நிச்சயமா கிடையாது. சிஏசிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 பாஸ்ன்ற குறைந்தபட்ச கல்வி தகுதி போதும். நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு வருத்தம் தேவை கிடையாது. அதுதான் பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் மெரிட்ல ஸ்கோர் பண்ணல, என்னால ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸா இருக்கலாம், தங்களுடைய குழந்தைங்களை பத்தி வருத்தப்படுற பேரண்ட்ஸா இருக்கலாம், பொருளாதார ரீதியாக நாங்க பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவங்க, எங்களால இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய பையன் வந்து தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கான், அவன் வந்து மாநில வழி கல்வியில படிச்சிருக்கான், சிபிஎஸ்சியில் படிக்கல அப்படின்லாம் நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமான ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் மட்டும்தான். இந்த படிப்புகளில் மட்டும்தான் நீங்க +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கலாம், ஆங்கில வழி கல்வி இல்லை சிபிஎஸ்சியும் படிச்சிருக்கலாம். நீங்க வந்து இந்த படிப்புகளை படிச்சு நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், சமூகத்தில் முன்னேறணும், பொருளாதார ரீதியாக முன்னேறணுன்ற ஒரு ஆசையை மட்டும் கனவு மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். அதுக்கான முயற்சிகளும் தேவை. ஒரு நாளைக்கு என்னால் குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்க முடியும், நான் படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க, நீங்களும் நிச்சயமா ஆடிட்டர் ஆக முடியும். ஓகே, இன்னொரு காலர் பார்த்துட்டு பேசலாம். பவானி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. வணக்கம் பவானி, சதயங்களை மணிகண்டன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, கேளுங்க. சார், பாப்பா வந்து சிஏ படிச்சு 2 வருஷம் அட்டெம்ப்ட் வச்சுட்டாங்க. ஓகே. அடுத்தது சிஎம்ஏ எழுதுனாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் லெவல் எழுதுனாங்க, ஆன்லைன்ல வீட்டில் இருந்தபடியே எழுதுனாங்க. ஓகே. அவங்க இன்னும் அதை சரியா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இருந்து அது அவங்க வந்து நீங்க ஆன்லைன்ல வீட்டில் இருந்தபடி பண்ணதால் தான் இது யாருக்கும் 1000 பேருக்கு இது மார்க் போடல, பாஸ் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அம்மா, இது வந்து ஒரு தவறான தகவல். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் எந்த இடத்துல நம்ம சிஎம்ஏ கல்வி நிறுவனம் இருக்கோ, அதாவது சிஏசிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இதனுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து பெருநகரங்கள்லையும் இருக்குது, சிறு நகரங்கள்லையும் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஏ இன்ஸ்டிடியூட்டுடைய அலுவலகங்கள், கிளை அலுவலகங்கள் வந்து உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்குன்னா அங்கே நேரடியாக போய் இதற்கான மேற்படி தகவல்களை வந்து நீங்கள் பெறலாம். ஓகே, இது தவறான தகவலாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து யார் இந்த மாதிரி அறிவுறுத்தினாங்கன்னு தெரியல. அந்த கல்வி நிறுவனத்திற்கு போய் இதனுடைய விவரங்களை நீங்க கேட்டு பெறலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு பெரிய பயத்தை தான் உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வகுப்பறைகளில் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது வாரம் ஒரு முறை தேர்வு, மாதம் ஒரு முறை தேர்வு, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஸோ ஆன்லைன் கிளாஸ்லையும் இதெல்லாம் நடக்குதா? ஆன்லைன் கிளாஸ் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது? நிச்சயமாக நடக்குது. ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால பெயரளவுக்கு பாடங்களை நடத்தினா நிச்சயமாக மாணவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது, அவர்களுக்கு தேர்வுக்கு தயாராகவும் முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாணவர்களுக்கான வகுப்புகளை வந்து ஆசிரியர்கள் அந்த வகுப்பறைக்கே வந்து கேமரா முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். அந்த போர்டில் வந்து அக்கவுண்டிங் சம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சா மட்டும்தான் மாணவர்களால் புரிஞ்சிக்க முடியும். மாணவர்கள் வந்து ஆன்லைன் வசதியோட இந்த வீட்டில் இருந்தே இந்த படிப்புகளை படிக்கும் பொழுது அவங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு அந்த பாடங்களை ஆசிரியர்கள் நடத்தும் போது கூடவே துணை ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து மாணவர்கள் ஃபோக்கஸோட பாடத்தை கவனிக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறாங்க. ஒருவேளை ஃபோக்கஸ் குறைஞ்சது அப்படின்னா அவங்க பெற்றோர்களை தொடர்பு கொண்டு இதுக்கான காரணத்தை கேட்டு அறியறது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கறது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸில் நமக்கு வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் ஷெட்யூல் போட்டு பீரியட் மாதிரியான கால அட்டவணைகளை கொடுத்து ஆசிரியர்கள் வந்து பாடங்களை நடத்துவாங்களோ அதே முறைகளை தான் நம்ம இன்றைக்கும் கையாண்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த வாராந்திர தேர்வு, மாதாந்திர தேர்வுகளை நடத்துறது, ஆன்லைன் வழியாகவே இந்த தேர்வுகளை நடத்தி அதற்கான மதிப்பெண் பட்டியலையும் அவங்க பெற்றோர்கள்கிட்ட தெரிவித்து மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் சரி, அவர்களுக்கான கூடுதல் வகுப்புகளை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எப்படி வந்து நேர் வகுப்புகளில் பாடங்கள் நடத்தப்படுமோ அதே ஒரு முறையை தான் நம்ம ஆன்லைன் வகுப்புகள்லையும் கையாண்டுட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புலையும் கூர்ந்து கவனித்து ஆசிரியர்கள்கிட்ட வகுப்பறையில் எப்படி கலந்துரையாடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு முறையில் அவர்களுடைய சந்தேகங்களை விளக்கம் பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியுன்றதுனால அந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 10 மணி நேரம் என்னால் முழு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியும்னா நான் வந்து சிஏ படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு வேளை சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு டிகிரி எடுத்த மாணவர்களாக இருக்கட்டும், தமிழ் மீடியம் படித்த மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். காமர்ஸில் வர டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம்
புதுசாக தானே இருக்கும், அவங்களுக்கு எப்படி மேட்ச் பண்ணுவாங்க? இந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், நான் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன், நான் எப்படி இந்த சிலபஸை எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 50% மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல் 2-3 மாதங்களில் அக்கௌண்டிங் பேசிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு, அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணிட்டு தான் அவங்களுடைய CA-CMIயில் இருக்கிற கரிக்குலம்குள்ளே நம்ம போகிறோம். அதனால மாணவர்கள் வந்து +1 +2ல காமர்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு இணையாகத்தான் நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்களுக்கும் சரி, எக்ஸாமினேஷன் அப்படின்றது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் தமிழில் பாடம் படித்தாலும் அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் தமிழ் வழி படித்த மாணவர்களும் CA படிப்புகளை முடித்த பிறகு அவங்க நிர்வகிக்க போகிறது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த ஆங்கில புலமையும் படிக்கும்போதே அவங்களுக்கு வரணும். அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் ஆங்கில வழி கல்வி படித்த மாணவர்களுக்கு இணையாக அந்த படிப்புகளை வந்து முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரியான ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்கள்லேருந்து வர மாணவர்கள் தங்குறதுக்கான விடுதி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு வசதிகள்லாம் ஏற்படுத்தி இருந்திருக்கீங்க? குறிப்பாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்டல் இருக்குது? +2 முடித்த மாணவர்கள் வந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இவ்வளோ நாள் வீட்டு சூழலில் இருந்துட்டு இப்போ வந்து ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவங்களால படிப்புகளில் கவனம் செலுத்த முடியாது. நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் 10 மணி நேரம் படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது அவங்களுடைய உணவாக இருக்கலாம், அவங்க தங்கும் இடமாக இருக்கலாம், இருப்பிடம் மற்றும் வந்து அவங்களுடைய தண்ணீர் வசதி, மின்சார வசதி, அவங்களுக்கு தேவையான லாண்ட்ரி வசதி எல்லாமே வீட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய காலேஜ் ஹாஸ்டல்ஸில் ஃபுல்லாக கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. வெளி நபர் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பெற்றோர்கள் மட்டும் இந்த குழந்தைங்களை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாணவர்களும் வந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரியாமல் வெளியில் போவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இங்கே ஹாஸ்டலில் வந்து வார்டன்ஸ் எல்லாமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் தானே. அதனால் கேர்ள்ஸ் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா லேடி வார்டன்ஸ் இருக்காங்க, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸும் லேடிஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது கூட இந்த மாணவிகளை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்ற பொறுப்பு கூட இங்கே இருக்கிற வார்டன்ஸ் கையில் இருக்கு. நிச்சயமாக இங்கே பாதுகாப்பு அம்சங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட சாதனைகள் என்ன, தேர்ச்சி சதவீதம், அதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடலாமே? நிச்சயமாக சாதனைகள் அப்படின்றது முழு நேரமாக கல்லூரியாக செயல்படுவதே ஒரு சாதனை தான். 15 வருடமாக இந்த படிப்புகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக நடத்தப்படுகின்ற ஒரு கல்லூரின்றது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முழு நேர கல்லூரின்றதே கிடையாது. பகுதி நேரமாக மாணவர்கள் படித்து கொண்டிருக்கும்போது தான் இந்த படிப்புகளை கூர்ந்து படிக்க முடியல, நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவதில்லை, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வெளியில் வர்றதில்லை அப்படின்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முழு நேர கல்லூரின்றது நம்மளுடைய சாதனை. அது மட்டும் இல்லாமல் முழு நேர பேராசிரியர்கள், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், அவங்க முழு நேரமாக இந்த கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் தேர்ச்சி விகிதங்கள், நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே சொன்ன மாதிரி CA-CMA உடைய தேர்ச்சி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு கல்வி நிறுவனமும் வழங்காத ஒரு தேர்ச்சி விகிதத்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக CMA பொறுத்த வரைக்கும் 100% தேர்ச்சி வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லையும் 75% தேர்ச்சி வந்து இன்டர்மீடியட் லெவல்லையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஓகே, ஆல்ரைட். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. கீழே உள்ள எண்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கல்லூரி கிட்ட டைரெக்டாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி சார். இத்துடன் கல்லூரி சாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் News7 தமிழோடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.